கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருக்கும்போது ஒரு தந்தை நெடுநாளாக ஊமையின் ஆவை பிடித்திருந்த தன் மகனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். அவனை அழைத்து வந்து, இந்த ஆவி இவனை மிகவும் அலக்கழிக்கிறது, அவனை அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் கொல்லும்படி தள்ளிற்று, உங்களால் முடிந்தால் இவனை குணப்படுத்தும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசப்பா இந்த வார்த்தையை அவனிடம் சொன்னார். அது என்னன்னு பார்ப்போமா? மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே அந்த தகப்பன் என்ன சொன்னாரு தெரியுமா? மார்க் 9:24, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ ஏசப்பா அவன் கஷ்டத்தை பார்த்து அவன் மகனை குணமாக்கினார். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சில நேரங்களில் அவ்விசுவாசிகளா இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் ஏசப்பா கிட்ட என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஜெபிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து நடத்துவார். அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும் என்று விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. அதனால எப்பவுமே அவர் மேல விசுவாசமா இருங்க. ஆமீன்.